இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா ஹமாஸ் ஹூதிகள் மோதல்களும் அவற்றின் பிராந்திய தாக்கமும் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா ஹமாஸ் மற்றும் ஹூதிகளின் மோதல்கள் தசாப்தங்களாக மத்திய கிழக்கை கவிழ்த்த பெரிய புவியியல் அரசியல் போராட்டத்தில் பின்னணி அமைக்கின்றன. இந்த மோதல்களின் வேர்கள் கியால்கை மதம் மற்றும் நிலப்பிரச்சினைகளை சுற்றி, முக்கியமாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சினை, சியா சுன்னி மோதல்கள் மற்றும் ஈரானின் செல்வாக்கு ஆகியவற்றில் உள்ளன. ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் வடக்கு அச்சுறுத்தல் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானிய சியா மிலிட்டன்ட் குழுவான ஹெஸ்பொல்லா குறிப்பாக 1980களிலிருந்து இஸ்ரேலின் முக்கிய எதிரியாக இருந்து வருகிறது. 1982 லெபனானில் இஸ்ரேல் படையெடுப்பிற்கு பதிலாக ஹெஸ்பொல்லா உருவாக்கப்பட்டது. ஹெஸ்பொல்லாவின் இஸ்ரேலை எதிர்த்து போர் நடவடிக்கைகளில் 1999களில் நடந்த கெரில்லா போர்கள், ராக்கெட் தாக்குதல் மற்றும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளை IDF எதிர்த்து சிதறடிக்கும் தாக்குதல்கள் அடங்கும். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே மிக முக்கியமான மோதல் 2006 லெபனான் போர் 34 நாட்கள் நீடித்தது. ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் புலனாய்வு படையெடுப்பில் தாக்குதல் நடத்தி இராணுவர்களை கொன்று சிலரை கைது செய்தது. பதிலுக்கு இஸ்ரேல் லெபனானில் பலமான வான்படை தாக்குதல்களை நடத்தியது. மேலும் ஹெஸ்பொல்லாவிட இஸ்ரேலுக்கு ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை விடுத்தது. இஸ்ரேல் வான்படை தாக்குதல்கள் மற்றும் நிலப்படையெடுப்பு நடத்தினாலும் ஹெஸ்பொல்லா மோதலை தாங்கி நஸ்ரல்லா இதை தெய்வீக வெற்றி என்று பின்னர் கூறினார். அதன் பிறகு ஹெஸ்பொல்லா பெரிய ராக்கெட், குண்டுகள் மற்றும் துல்லியமாக தாக்கும் மிசைல்கள் கொண்ட ஒரு பெரிய ஆயுத களஞ்சியத்தை பெற்றுள்ளது. இதனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு சிக்கல்கள் இன்னும் அதிகரிக்கின்றன. ஹெஸ்பொல்லாவின் சிரியா உள்நாட்டுப் போரில் ஆழமான ஈடுபாடு லெபனானை தாண்டி அதன் ஆதிக்கத்தை அதிகரித்துள்ளது. அசாட் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து ஹெஸ்பொல்லா தனது இராணுவ அனுபவத்தை மேம்படுத்தி ஈரானுடன் உறவுகளை வலுப்படுத்தி இஸ்ரேலுடன் மோதலை அதிகரித்துள்ளது. சீரியாவில் ஏவுகணைகள் மற்றும் பிற முன்னோடி போர் ஆயுதங்களை ஹெஸ்பொல்லாவுக்கு அனுப்புவதை தடுக்க இஸ்ரேல் சீரியாவில் அடிக்கடி வான்படை தாக்குதல்களை நடத்துகிறது. ஹமாஸ் பாலஸ்தீன முனை காசா துறைமுகத்தை மையமாக கொண்ட சுன்னி இஸ்லாமிய அமைப்பான ஹமாஸ் பல ஆண்டுகளாக இஸ்ரேலுடன் மோதிக்கொண்டு வருகிறது. இது முக்கியமாக பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமிக்கின்ற மோதல்களில் உள்ளது. 2007 அதிகாரத்தில் வந்த பிறகு ஹமாஸ் இஸ்ரேலுடனான பல போர்களில் ஈடுபட்டு காசாவிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவுவதோடு IDF-உடன் ஆயுத மோதல்களிலும் ஈடுபட்டது. முக்கியமான மோதல்கள் பின்வருமாறு: 2008-2009 காசா போர், ஆபரேஷன் காஸ்ட் லீட்; 2014 காசா போர், ஆபரேஷன் புரோடக்டிவ் எட்ஜ்; 2021 இஸ்ரேல் காசா மோதல். ஒவ்வொரு சுற்றுப் போராட்டத்திலும் ஹமாஸ் இஸ்ரேல் பொதுமக்கள் பகுதிகளை துலக்க ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை தாக்கியுள்ளது. இதனால் இஸ்ரேலின் வான்படை தாக்குதல்களும் அதிகரிக்கின்றன. ஹமாஸ் தனது சேட்டனல் ஸ்ட்ராட்டஜி மூலம் ஆயுதங்கள் மற்றும் போராளிகளை காழும். 2021 மோதலில் ஹமாஸ் தெல் அவிவ் மற்றும் எருசலேம் நோக்கி நீண்ட தூர ராக்கெட்டுகளை தாக்கியது. இதனால் இஸ்ரேல் தாக்குதல் மேலும் தீவிரமடைந்தது. ஹூதிகள் யெமனின் கிளர்ச்சியாளர் இயக்கம். ஏனெனில் ஈரானுக்கு ஆதரவான கும்பலாகிய ஹூதிகள் இஸ்ரேலை எதிர்க்கும் பிராந்திய முனையில் ஒரு பங்கு வகித்து வருகின்றன. 2015 தொடங்கிய யெமனின் உள்நாட்டுப் போரில் சவூதி தலைமையிலான கூட்டணி மற்றும் ஹூதிகளிடையே மோதல் நிலவுகிறது. ஹூதிகள் சில சமயங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவை தெரிவித்துள்ளனர்.